அதுக்கப்புறம் என் அம்மாவும் சித்தியும் போனதுக்கப்புறம் என்னைய வச்சு இந்த பேப்பர் இல்லாமல் இப்போ காமிச்ச பேப்பர் இல்லாமல் நிறையா பேப்பர் வந்து இருந்துச்சு. அதெல்லாம் என் மூலிமா வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என் அம்மாவும் சித்தியும் போனதுக்கப்புறமா நான் வந்து என் பக்கத்து வீட்டு டீச்சரில் வந்து எனக்கு மாத்திரை கொடுப்பாங்க. மாத்திரையை நான் போட்டு இங்கே வர வச்சதுக்கப்புறமா என் அப்பா இன்னும் நிறைய பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாரு. அந்த பேப்பர்லாம் வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் வந்து அப்படியே ராத்திரியில் மட்டும் மாத்திரை போட்டு வச்சிட்ருப்பேன். அப்போ தினைக்கும் வந்துட்டு என்னென்னலாம் வச்சுருக்காருன்னு தினைக்கும் செக் பண்ணுவாங்க. பீரோவை செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே வெளியில் ஹாலில் ஒரு டேபிளில் லாக்கர் இருக்குது, அது செக் பண்ணுவாங்க. பெட்ரூமில் இருக்கிறதெல்லாம் செக் பண்ணுவாங்க. பெட்ரூமில் இருக்க டேபிள் கீழே இருக்கிறதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறையா பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இதே மாதிரி தினைக்கும் நான் மாத்திரை போட்டு என் அப்பா வந்து எல்லாரையும் படுக்க வச்சுருந்து என் அம்மா காசு சம்பாரிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தா. இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா என் அப்பா நிறையா காசு சம்பாரிச்சு இது ஒவ்வொன்றா வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏசி, காரு, பைக்கு, வாஷிங் மிஷினு அப்படின்னு ஒன்று ஒன்றா வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறமா என் அம்மா வந்து இதெல்லாம் கொஞ்ச நாள்லேயே இதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ வந்து நம்ம ஃப்ரீயாக விட்டோன்னா நம்மளை பற்றின நல்லா எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். அதனால் இவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா என்ன பண்ணான்னா என் பூந்தமல்லி கோர்ட்டில் வந்து இருக்கிற மறுபடியும் அந்த கேஸு, பூந்தமல்லி கோர்ட்டில் இருக்க கேஸு, மதுரையில் இருக்க கேஸு, கூனம்பக்கம் இடத்துல இருக்க கேஸு, அப்படி ஒரு 15 கேஸை வந்து 15 கேஸுக்கு மேலேயே வந்து என் அப்பா மேலே போட்டு அவருக்கு டென்ஷன் வர வச்சு இதில் எதுலையுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்கிற மாதிரி இது பண்ணாங்க. அந்த மாதிரி தினைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்படியாச்சும் என் அப்பா எங்கே போகிறாரோ அவங்கெல்லாம் ஆளுங்க வச்சுருக்காங்க. என் அப்பா பூந்தமல்லி கோர்ட்டுக்கு போயிருந்தாங்கன்னா பூந்தமல்லி கோர்ட்டில் இருக்க எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வந்தவங்களாம் வந்து பார்த்து பூந்தமல்லி கோர்ட்டுக்காரவங்களாம் பார்த்து என் அப்பா அங்கே எதுக்காக வந்திருக்காரு, என்ன வேலை பார்க்குறாரு, அதெல்லாம் பார்த்து அவங்கள்ட்ட சொல்லிவிடுவாங்க. தேன்மொழிகிட்ட சொல்லிவிடுவாங்க. இல்லாட்டி மகேஸ்வரிகிட்ட ஃபோன் போட்டு சொல்லிவிடுவாங்க. இவங்க 2 பேரில் யாருக்கிட்டையாச்சும் ஃபோன் போட்டு என் அப்பா வந்திருந்தாருன்னா அங்கே ஹைகோர்ட்டுக்கு வந்திருந்தாருன்னா அங்கே என்னத்து கேஸ்க்காக வந்திருக்காரு, அங்கே என்னென்னலாம் என் அப்பா செய்கிறாரு, எங்கெல்லாம் போகிறாருன்னு அப்படி யாராச்சும் பார்க்குறவங்க எல்லாருமே ஃபோன் போட்டு சொல்லிவிடுவாங்க. பார்க்குறவங்க எல்லாருமே ஃபோன் போட்டு சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம்